பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஈரான் அமெரிக்கா இடையே 4 மாதங்களாக தொடர்ந்த போர் சமீபத்தில் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இனி மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிக்காது. சரக்கு கப்பல்கள் ஹார்மூஸ் ஜலசந்தியை கடப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார். அதேபோல் ஹார்மூஸை சுற்றியிருந்த அமெரிக்க படைகளும் வாபஸ் பெறப்பட்டன. ஈரானின் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள அமெரிக்கா பெரும் தொகை தருவதாகவும் அமைதி பேச்சின் போது முடிவு எடுக்கப்பட்டது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த பேச்சு சுவிட்சர்லாந்தில் நடந்து வருகிறது. ஈரான் அமெரிக்கா நாடுகள் இடையே மத்தியஸ்தம் செய்யும் பணியில் பாகிஸ்தான் ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டியது. இதையடுத்து இஸ்ரேலின் செயலை கண்டித்து ஹார்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்தது. ஈரானின் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்தார். ஹார்மூஸில் கை வைத்தால் ஈரான் என்ற நாடே இருக்காது. சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அந்நாட்டு தலைவர்கள் மீண்டும் நாடு திரும்ப ஈரான் என்ற நாடே இருக்காது என மிரட்டல் விடுத்தார். இதற்கிடையே சுவிட்சர்லாந்தில் நடந்து வரும் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பங்கேற்றுள்ளார். அவருடன் ஈரான் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை குழு தலைவர் முகமது கலீபா, அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் இருதரப்பு பேச்சில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படாதது லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதல், அமெரிக்க அதிபரின் மிரட்டல் பேச்சு உள்ளிட்டவை காரணமாக ஈரான் அதிகாரிகள் மேற்கொண்டு பேச்சு நடத்த விரும்பாததாக தகவல் வெளியானது. இதனால் முழு பேச்சுவார்த்தையும் முடியும் முன்பே கூட்டத்திலிருந்து கிளம்ப ஈரான் தலைவர்கள் முடிவெடுத்தனர். இதையறிந்த ஷெபாஸ் ஷெரீப் அவர்களை JD வான்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க குழுவுடன் கைகுலுக்க வைத்து குழு புகைப்படம் எடுக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் ஈரான் தரப்பினர் அதற்கு சம்மதிக்காமல் கிளம்பி சென்றனர். இதை JD வான்ஸ் கூர்ந்து கவனித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்னும் அதிகாரப்பூர்வமாக முடிந்ததாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் வான்ஸை புறக்கணித்த ஈரான் பேச்சுவார்த்தை குழு தரப்பின் செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அமெரிக்காவின் இந்த செயல்பாடுகள் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் நிலவுவதாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.